காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை எழுப்பி வயலுக்கு வான்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்பா நானும் எங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடியே வாழைப்பூலாம் உடச்சி வெட்டி வச்சுருந்தாங்க. சரி நம்மளும் போய் அள்ளிட்டு அதை கட்டி விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வந்துட்டேங்க. பூவெல்லாம் உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேங்க அப்படியே குமிச்சு வச்சுருப்பாங்க. போன உடனே சாக்கில் எல்லாத்தையும் அடிக்கலான்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுட்டு ஜோன் மட்டும் வாழைப்பூ பத்தவே இல்லை. சரி அதை வெட்டிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டியாச்சு. நம்ம வாழைப்பூ ஒரு பூ வெட்டிட்டு இருக்கலே எங்கள் அப்பா 4 பூ வெட்டி என் கையில் கொடுத்துட்டாங்க. வாழைப்பூல அந்த தண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கனால அதெல்லாம் வெட்டிட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வெட்டிட்டு இருக்கலே எங்கள் அம்மா அள்ளி அள்ளி சாக்கில் போட்டாங்க. இப்படியெல்லாம் நம்ம இப்படி வெட்டி மார்க்கெட் கொண்டு போக மாட்டோம். யார்ட்டையாவது மொத்தமாக விட்டுருவோம். அவங்க 1 ரூபா அப்படின்ற ரேட்டில் ஒரு பூ எடுத்துப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு பூ 4 ரூபா 5 ரூபான்ற ரேட்டில் நம்ம மார்க்கெட்டில் எங்கள் அம்மா போட்டு வந்துருவாங்க. எல்லா வாழைப்பையும் தூக்கிக்கிட்டு இமயமலையில ஏறிக்கிட்டு வந்தோடனே எங்கள் அப்பா சாக்கெல்லாத்தையும் மூட்டிடலான்னு சொல்லிட்டு ஊசி எடுத்துக்கிட்டு வேகமாக தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வாழைப்பூ மூட்டின சாக்கு 2 இருந்துச்சு. 2ஐயும் தூக்கி புல்லட்டில் வச்சுட்டு பத்திரமா கட்டிடலான்னு சொல்லிட்டு கயிறை போட்டு நல்லா இருக்க கட்டியாச்சு. கட்டினதுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவை மார்க்கெட் கிளம்பிட்டாங்க. நானே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க.